பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃபார்முலாஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? அத பார்த்துருப்பீங்க. அத யூஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா இந்த சாப்டர்ல. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டயகனல் ஆஃப் எ கியூப் குடுத்துருக்கான் 6√3 சென்டிமீட்டர்னு. வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். வால்யூம்க்கு ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஏ கியூப். சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து 6a². ஸோ 2க்குமே ஏ தேவைப்படுது. அந்த ஏ கண்டுபிடிக்கிறத இதை கொடுத்துருக்காங்க. அப்போ டயகனலோட ஃபார்முலா தெரியும் நமக்கு. டயகனல் ஆஃப் ஏ கியூப் இஸ் √3a. தட் இஸ் ஈக்குவல் டு 6√3. இப்போ இதை யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வால்யூம் ஆஃப் கியூபும் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஏ கியூப்னா 6 கியூபு, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. இது 6a². ஸோ 6 × 6² அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இது நார்மல் டைரக்ட் சம் தான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா கியூபை கொடுத்துட்டான், வால்யூம் கேட்குறான். இப்போ வால்யூம்க்கு ஃபார்முலா ஏ கியூப். ஸோ ஏ கியூப்னா ஏ தேவைப்படுது. அந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபார்முலா படிச்சிட்டோம் 6a². அப்போ 6a² தான் 1734. இதை யூஸ் பண்ணால் a² = 289 வருது. அப்போ வந்து ஏ வந்து 17. அதாவது வந்து ஒரு 25 நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்கொயர் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு போட முடியும். அப்போ 289 வந்து எதோட ஸ்கொயர்னா 17ஓட ஸ்கொயர். அப்போ ஏ வந்து 17. அப்புறம் வால்யூம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 17 கியூப் அதை யூஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சம்மு. இது புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பிளாக் வந்து கொடுத்துருக்கான், அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டான். அதை வந்து கட் அப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கியூப்ஸாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றினோம்னா லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கியூப்ஸ். இந்த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எதுலேருந்து எதை செய்கிறாங்க? வால்யூம் ஆஃப் கியூபாய்லேருந்து வால்யூம் ஆஃப் கியூப். இப்போ இது ரெண்டே டிவைட் பண்ணும். இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ கியூபாய்டு பிரச்சனை இல்லை. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, இதைத்தான் என்ன பண்ணுறாங்க, கட் ஆஃப் இன்ட்டு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் கியூப்ஸ்னு கொடுத்துருக்கா இல்லையா? லீஸ்ட் பாசிபிள் நம்பர்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த 3 நம்பர்ஸ்க்கும் என்ன பண்ணால் இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கணும். அதில் வந்து சைடுங்கிறது சைட் ஆஃப் த லார்ஜஸ்ட் கியூப் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த அளவு. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கிடச்சிடும். இதுதான் மெத்தடு. ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து நமக்கு என்னென்னா இது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். சைட் ஆஃப் த லார்ஜஸ்ட் கியூப் வேணும்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் அவன் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அதை யூஸ் பண்ணி வர ஹெச்சிஎஃப் தான் கியூபோட சைடு. அதை யூஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.